இந்த வாட்டி நாம 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்தைக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கடக ராசியில குரு பகவான் இருக்காரு, சிம்ம ராசியில கேது இருக்காரு, துலாம் ராசியில புதன் இருக்காங்க, விருச்சிகத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கும்ப ராசியில ராகு இருக்காரு, மீன ராசியில சனி பகவான் இருக்காரு. இப்போ இந்த மாதம் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய புத பகவான் துலாம் ராசியை விட்டுட்டு விருச்சிக ராசிக்கு செல்ல போறாரு. இந்த மாதம் 8ஆம் தேதி விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசிக்கு போக போறாரு. இந்த மாதம் 16ஆம் தேதி விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சூரியன் விருச்சிக ராசியை விட்டுட்டு தனுசு ராசிக்கு போயிட்டு அங்க செவ்வாயுடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 27ஆம் தேதி புத பகவான் விருச்சிக ராசியை விட்டுட்டு திரும்பி இந்த தனுசு ராசிக்கு போயிட்டு அங்க சூரியன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 21ஆம் தேதி விருச்சிக ராசியை விட்டுட்டு சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு போயிட்டு அங்க சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் உடன் இணைந்து இருப்பாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழில் தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இந்த மாத ஆரம்பத்தில் 11ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் இருக்குதுங்க. உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதியான புதன் 11ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. மேல் படிப்பு மூலமா உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஃபார் சப்போஸ் நீங்க எம்பிஏவோ எம்சிஏவோ எம்டெக்கோ படிச்சிருப்பீங்க, ஒரு பிஜி முடிச்சிருப்பீங்க. இவ்வளோ நாள் உங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட படிப்புக்கு ஏற்ற மாதிரியான வேலை கிடைச்சிருக்காது. ஆனா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு உங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரியான வேலைன்றது கிடைக்கும். அப்படியே ஒரு கெயின்ஸ், ஒரு நல்ல சம்பளம் பேக்கேஜ்ன்றது கூட வர்றதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே தொழில் வீட்டு அதிபதியான சுக்கிரனுமே சரி 11ஆம் வீட்டுல இருக்காங்க. உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி கூட சேர்ந்து இருக்காங்க. தொழில் வீட்டு அதிபதி கெயின்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறதுனால தொழில் மூலமா உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த டைம் பீரியட் பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல டைம் பீரியட் தான் சொல்லணும். அப்படியே 9ஆம் வீடு பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன், ஃபாதர், அப்படியே லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ். ஸோ இங்க ஹையர் எஜுகேஷன் மூலமா கெயின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு, பண வரவுன்றது இருக்குது. அப்படியே அப்பா மூலமா கூட பண வரவுன்றது இருக்கலாம். ஃபார் சப்போஸ் உங்க ஃபாதர் உங்களோட பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்படியே உங்க அப்பா உங்க நேம்ல ஏதாச்சும் ஒரு ஃபிக்ஸ்ட் டிபாசிட் மாதிரி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லைன்னு வைங்க உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி, ஃபார் சப்போஸ் உங்க கம்பெனியில ஏதாச்சும் ஒரு ஃபாரின் கம்பெனி கூட கொலாபரேஷனோ டைப்போ வேணும். உங்களை நடுவில் அனுப்பி வைப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு பாலமாக போயிட்டு வாங்க, பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த கம்பெனியோட கொலாபரேஷன்ன்றது பண்ணிக்கிட்டு வந்தால் உங்களுக்கு 2x சேலரின்றது ஜாஸ்தியாக தருவான்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வெற்றிகரமாக அந்த கொலாபரேஷன்ன்றது முடிச்சுட்டு வருவீங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு பண வரவுன்றது இருக்கும். இல்லைன்னு வைங்க, ஃபார் சப்போஸ் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, மும்பையில் ஒரு
ஒரு வேலை இருக்குது, ஃபார் சப்போஸ் மும்பைல நீங்க 10,000 சம்பளம் வாங்குறது அங்க 50,000 கொடுப்பாங்க, ஒரு சின்னதா வேலை, ஒரு இந்த மாதிரி நமக்கு சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ஸ் இருக்கும் இல்லையா, டெக்கரேஷன்ஸ், ஹோம் டெக்கரேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல. ஸோ வேற நாட்டில் ஒரு தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க இப்போ வெளிநாட்டில், ஸோ அங்கே ஒரு வேலை இருக்குது, அங்கே போயிட்டு வந்து 50,000 கிடைக்கும் சொன்னா நீங்க அந்த மாதிரி, ஸோ வேற ஒரு பிளேஸ்க்கு, சம்பந்தம் இல்லாத வேற ஒரு பிளேஸ்க்கு போய் வேலை பார்த்தது மூலமா உங்களுக்கு வந்து பண வரவுன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. முக்கியமா இந்த தொழில் வீட்டு அதிபதி 9ஆம் வீடு, லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் அதிபதி 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல தொழில் மூலமா நிறைய லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் தெரியுது. அந்த லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் மூலமா அதிகமா பண வரவுன்றது தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ இது வந்து 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன். இப்போ 21ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன மாதிரி சிச்சுவேஷன் வரும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 11ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து 12ஆம் வீட்டுக்கு போவாரு. ஸோ இங்க தொழில் வீட்டு அதிபதி எங்க போறாரு, 12ஆம் வீடான லாசஸ் ஹவுஸ்க்கு போறாரு. ஸோ 21ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து நீங்க பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது மூலமா பாதிப்பு வரும் தவிர்த்து எந்த விதமான ஒரு லாபம்ன்றது இருக்காது. ஏன்னா தொழில் வீட்டு அதிபதியும் லாசஸ் ஹவுஸ்ல இருக்காரு. அப்படியே 16ஆம் தேதியே லாபஸ்தானாதிபதி கெயின்ஸ் ஹவுஸ் லார்டு போய் லாசஸ் ஹவுஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு 21ஆம் தேதி வரைக்கும் சூப்பரா இருக்குது. ஆனா அதே எனர்ஜில நீங்க போய் டபுள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, 21ஆம் தேதிக்கு அப்புறமா எதுவுமே திரும்பி வராது உங்களுக்கு. அந்த நீங்க எதா இருந்தாலும் 21ஆம் தேதிக்குள்ள சம்பாதிச்சு வச்சது வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஓகே 10 ரூபாய் போட்டா 100 ரூபாய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த 100 ரூபாயும் 21ஆம் தேதிக்கு அப்புறமா போய் இன்வெஸ்ட் பண்ணா 200 ரூபாய் வந்துடும், 1000 ரூபாய் வந்துடும் நீங்க நினைச்சீங்கன்னா 100 ரூபாயும் போயிடும். ஸோ அந்த 100 ரூபாய் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ராஜாவா இருந்தாலும் அது 21ஆம் தேதி வரைக்கும் தான். ஸோ 21ஆம் தேதிக்கு அப்புறமா ஜாகிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. 4ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து 12ஆம் வீட்டுல இருக்காரு. 4ஆம் வீடுன்னா சொந்த லேண்டு, தமிழ்நாடு அப்படியே வந்து இந்தியா, இது எல்லாமே வந்து மதர்லேண்ட் எல்லாம் 4ஆம் வீட்டுக்கு வரும். அப்படியே 12ஆம் வீடு வந்து ஃபாரின் லேண்ட்ஸ். ஸோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு, ஃபாரின் லேண்ட்ஸுக்கு கிளம்பி போறதுக்கான வாய்ப்புண்டு. சில பேர் வந்து இந்த வெளிநாட்டில் வந்து ரொம்ப நாள் தங்கணும், லாங் டிஸ்டன்ஸ் பிளேஸ்மெண்ட், லாங் டிஸ்டன்ஸ் செட்டில்மெண்ட்டுக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே உங்களுக்கு வந்து இந்த 11ஆம் வீட்டு அதிபதியும் மகர ராசிக்காரங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் சரி 12ஆம் வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சில வாட்டி லாபம் வராம போலாம். ஆனா வெளிநாட்டில் இருந்து லாபம் வரும் இல்ல. இப்போ லாசஸ் ஹவுஸும் 12ஆம் வீடு தான், வெளிநாடு ஹவுஸும் 12ஆம் வீடு தான். இப்போ 11 அதிபதி 12ல இருக்கும் போது இந்தியால நீங்க ஏதாச்சும் வியாபாரம் பண்ணா லாபம் வராம போலாம். ஆனா ஃபாரின் கொலாபரேஷன்ல ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அது மூலமா லாபம் வரலாம், இல்லாட்டி ஃபாரின் லேண்ட்ஸ்க்கு போறது மூலமா உங்களுக்கு கெயின்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இந்த மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க மன நிம்மதின்றதே உங்களுக்கு இருக்காது. மன நிம்மதி வந்து இழந்துருவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஸோ மன நிம்மதிக்காக நீங்க என்ன செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கடவுளுக்கு முன்னால விளக்கேத்து வச்சுட்டு வந்து ருத்ர கவச்சம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்புறமா வந்து காலபைரவாஷ்டகம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மற்றபடி இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுக்க எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோப வந்து இந்த மாதிரியான ராசி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்கள் வந்து காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்ணுங்க.